வணக்கம். வியாசார்பாடி திரு ரவீஸ்வரர் திருக்கோயில் சென்று வந்த என்னோட அனுபவத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். காலையில சூரிய ஒளி நேரடியாக கருவறையில் உள்ள மூலவர் மேல வந்து விழறதாக கேள்விப்பட்டேன். அத நேர்ல பார்க்கணுன்ற ஒரு ஆவல்ல நான் அங்க கிளம்பி போனேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஜனவரி 3வது அல்லது 4வது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். காலையில ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். பைக் டாக்ஸி போட்டு. அந்த கோயில அடைஞ்சதும் அ அந்த கோயில் மூடி இருந்தது. அ அந்த கோயிலுக்கு எதிர்க்க, அந்த ரோடுக்கு எதிர்க்க ஒரு சூரிய தீர்த்தம், நல்ல பெரிய தீர்த்தம் அது. சரி நான் பூக்கடை அங்க பக்கத்துல இருந்தது. அந்த ஒரு அம்மா கிட்ட போயிட்டு வில்வ இலை கேட்டேன். கோயில் வந்து கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அ ப புனரமைப்பு வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பிப்ரவரி 8ஆம் தேதி தான் கும்பாபிஷேகம். நீங்க அப்ப வந்து பாருங்க. இப்ப நீங்க அந்த இலைய மட்டும் வில்வ இலையத்த மட்டும் நீங்க கோயில்ல குடுத்துடுங்க. அத வாங்கிப்பாங்க. அவங்க அப்புறம் பூஜை பண்ணிப்பாங்க. உள்ள அனுமதி இல்ல அப்டின்னாங்க. ஒரு மன வருத்தமா இருந்தது. ஏன்னா ரொம்ப சூரிய ஒளி எப்படி வந்து படுது, இதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தோட அங்க போனேன். இது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லி குடுத்துட்டு அவங்ககிட்ட அதே மாரி வெளியிலேயே வணங்கிட்டு, அந்த வில்வத்த அவங்ககிட்ட குடுத்துட்டு, எதிர்க்க சூரிய தீர்த்தத்துல வந்து கொஞ்ச நேரம் இருந்தேன். கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அது ஒரு ஏமாற்றமாவே ஒரு இதுவா இருந்தது. அதுல சில சூரிய தீர்த்தையும் படம் பிடிச்சேன். பிடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டேன். பைக் டாக்ஸி போட்டு வந்துட்டேன். பிப்ரவரி 8ஆம் தேதி திரும்ப போனேன். கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போயிருந்தோம். போனா திரும்ப எந்த ஒரு இதுவும் இல்ல. அந்த பைக் டாக்ஸி போட்டு போனேன். என்ன கூட்டிட்டு வந்தவர் வந்து எங்க போகணும்னாரு. இந்த மாரி வியாசார்பாடி திரு ரவீஸ்வரர் கோயிலுக்கு போகணும்னு. சரி அப்படியான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. அங்க இறக்கி விடும்போது அவர் சொன்னாரு, "நீங்க நான் இங்கேயே இருக்கேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. நான் உங்கள கொண்டு போய் விட்டுர்றேன். ஒரு வேளை சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா." நான் சொன்னேன், இன்னைக்கு கோயில் உள்ளலாம் போய் பார்க்கணும். அதனால லேட் ஆகும்." சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நான் திரும்ப அந்த அம்மாகிட்ட போய் கேட்கும்போது, அவங்க இல்லப்பா இந்த மாத்திட்டாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி வேலை இன்னும் முடியலன்றதுனால தள்ளி போயிடுச்சு கும்பாபிஷேகம். அப்படின்னு கொஞ்சம் வருத்தத்தோட சொன்னாங்க. சரி வில்வம் குடுங்கன்னேன். வில்வம் குடுத்தாலும் அங்க வாங்க மாட்டாங்க. நீங்க வில்வத்த பக்கத்துல சாமியார் தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல சிவன் கோயில்ல குடுங்க அவங்க வாங்கிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு முறை சொல்றாங்க. நான் சொல்றத கேளுங்க. சாமியார் தோட்டம் போய் இத குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. நான் வில்வத்த வாங்கிட்டு வந்தேன். கோயிலுக்குள்ள போனா அதே மாரி அவங்க யாகம் நடக்குது. நாங்க எதுவும் ஏத்துக்கிறது இல்ல. அ அ கும்பாபிஷேகத்துக்கு அப்படின்னு. சரின்னு வந்துட்டு சூரிய தீர்த்தத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டு, அவர் சொன்ன மாரி அந்த பைக் டாக்ஸி எனக்காகவே இருந்தது. போயிட்டு அவர்கிட்ட சொல்லி இந்த மாரி சாமியார் தோட்டம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. கூட்டிட்டு போனாரு. அவர் வர வழியில சொல்றாரு, "நடுவுல ஒரு நாள் இத திறந்தாங்க. அப்புறம் மூடிட்டாங்க. நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்னு. சரின்னு அவர் கூட போய் அவர் சாமியார் தோட்டத்த கொண்டு போய் விட்டாரு. அங்க ஒரு 5 நிமிஷம் அவரு காத்திருக்கிறார்ன்ற ஒரு உணர்வோடவே நான் உள்ள போனதுனால, என்னால ரொம்ப நேரம் அங்க இருக்க முடியல. வேக வேகமா 7 சித்தர் ஜீவ சமாதி. இத பத்தி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பார்க்குறேன். இந்த கரப்பாத்திர சுவாமிகள் தான் அங்க மூலவர் மாரி. சுத்தி 7, 6 சித்தர் ஜீவ சமாதிகள் இருக்கு. வேக வேகமா பார்த்துட்டு வந்துட்டேன். வில்வத்த அங்க குடுத்துட்டு வந்துட்டேன். அ அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் 15ஆம் தேதி. இதுவும் ஒரு வருத்தமானது. இப்ப வரும்போது என்ன நினைச்சீங்கன்னா, நம்ம இவ்ளோ முயற்சி பண்ணோம். நமக்கு உள்ள போறதுக்கு ஒரு அனுமதி கிடைக்கலையேன்னு ஒரு மன வருத்தமாவே இருந்தது. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கைலாச மலைய ஏறுறதுக்கு மிகப்பெரிய வல்லுநர்கள், இத விட உயரமான மலையெல்லாம் ஏறின வல்லுநர்கள் தான், அந்த மலைய ஏறுறதுக்கு முன்னேற்பாடா கீழ முகாமிட்டு இருக்கும்போது, அவங்க மனசுக்குள்ள இந்த மலை வந்து நமக்கு ஒரு அனுமதி கிடைக்கல, நம்மள புறக்கணிக்குதுன்னு சொல்லி அங்கேருந்து அவங்க மலைய ஏறாம திரும்பி வந்திருக்காங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு இருக்கு. அத அனுபவிச்சா தான் நம்ம மேல ஏற முடியும் அப்படின்ட்டு மிகப்பெரிய வல்லுநர்கள், மலை ஏறுறவங்க அவங்கலாம் வந்திருக்காங்க. எனக்கு இன்னும் அதே மாரி திரு ரவீஸ்வரர் திருக்கோயில்ல நம்மள அனுமதிக்கல போல இருக்கு, நம்ம உள்ள வர்றதுக்கு. நான் ரொம்ப விருப்பத்தோட போனேன். அந்த சூரிய ஒளி மேல படுறதெல்லாம் பார்க்கணுன்ட்டு. அந்த ஒரு மன வருத்தத்தோட இருந்தது. வந்துட்டேன். அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு 15ஆம் தேதி போனேன். அந்த தெரு முழுக்க மக்கள் தான். எல்லாம் போக்குவரத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. அன்னதானம், சாதுக்கள்லாம் இருந்தாங்க. அதுதான் நீங்க இப்ப பார்த்துட்டீங்க. அத படம் பிடிச்சேன். அத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கும்பாபிஷேக நீர வந்து கருவி மூலியமா வெளியில
தெளிச்சிட்டு இருந்தாங்க. என் மேலேயும் கொஞ்சம் பட்டுது. உள்ளே போக முடியல. அங்கே ஒருத்தர் கேட்டேன். அவர் சொன்னார், மதியானத்துக்கு மேலே ஆகிடும் அப்படின்னு. சரி, இந்த கூட்டத்தில் எதுக்குன்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்துட்டேன். வந்துட்டு திரும்ப சாமியார் தோட்டம் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நிதானமாக வீட்டுக்கு வந்துட்டேன். இதை எப்படியாவது நம்ம வரும்போது எப்படியாவது நம்ம அதை அடுத்த முறை நம்ம போய் பார்த்துடணும் அப்படின்ற ஒரு அடுத்த வாரத்திலே போய் பார்த்துடணும் அதை உள்ளே போய் அப்படின்னு ஒரு இதில் வந்தேன். ஆனால் ஏனும் தெரியல, ஏதாவது ஒன்று ஒரு தடை, மனநிலையில், உடல்நிலையில், சூழ்நிலை, ஏதோ ஒரு தடையில் அடுத்த வாரம் ஒரு 3வது வாரம் கும்பகோஷம் நடந்த 3வது வாரம் தான் அங்கே போய் நான் பார்த்தேன். உள்ளே போயிட்டு பார்த்தேன். ஐயர்கிட்ட பேசி அந்த தலத்தோட அந்த கோயிலோட வரலாறு, எதுக்கு இங்கே வந்து யார் இங்கே வந்து வணங்கினா நன்மை, அந்த ஜாதகத்தில் அதெல்லாம் அவர் சொன்னார். சொல்லிட்டு உள்ள கருவறை மட்டும் எடுக்கலாமான்னு கேட்டேன். இங்கே எடுக்கக்கூடாது, நீங்கள் வெளியில் போய் மற்ற தெய்வங்கள்லாம் எடுங்க, சுற்றி எடுக்கலாம், உள்ளே மட்டும் வேண்டாம் அப்படின்னாரு. சரி, நான் அவர்கிட்ட கேட்டுட்டு அப்படி சுற்றி எடுத்தேன். அந்த எடுக்கும்போது சில ஒரு 2 கசப்பான அனுபவம் வருது. அதெல்லாம் நான் அடுத்த காணொலியில் நான் போடுறேன். இந்த இந்த கோயிலை பற்றி இதை எனக்கு போடணும்னு தோணுச்சு. இதை போட்டு அடுத்த காணொலியில் அதை பற்றி இன்னும் விரிவான தகவல்கள், அந்த கோயில் உள்ள அந்த கோயிலோட சிறப்பு இதெல்லாத்தையும் நான் விரிவாக அடுத்த காணொலியில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.